ஓம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் மங்கம் மனைவித்தல்வ சச்சரவின்றி நகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருதாதாம். ஓம் சூர்யாய சோமாய மங்களாய உதயாய சா குரு சுக்கர சனியாய சா ராகவே கேதவே நமோ நமஸ்வாஹா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி 28/6/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி திருதியை காலை 10 மணி வரை, பிறகு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் பூசம் காலை 6 மணி 40 நிமிடம் வரை, பிறகு ஆயில்யம். இன்றைய நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் பாதி. சித்த யோகமும் மரண யோகமும் கூடிய நாள். இன்றைய நாள் மாத சதுர்த்தி, விநாயகர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் குளிகை காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. யமகண்டம் மதியம் 1 மணி 30 நிமிடம் முதல் பிற்பகல் 3 மணி வரை. இன்றைய வார சூலை கிழக்கு தென்கிழக்கு. பரிகாரம் தயிர். காலை 9 மணி 12 நிமிடம் வரை சூலதோஷம் உள்ளது. நண்பர்களே, இன்றைய நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசியில் பிறந்த அந்த நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ அவர்கள் சார்ந்த அந்த நட்சத்திரமும் ராசியும் சார்ந்த பலனை இப்போது காண்போம். இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியிலும், மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும், நல்லோர் சந்திப்பு கிடைக்கும், தேவையான பொருள்கள் ஈட்டுவதில் கவனம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கான வரவுகள் மன திருப்தியாக இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறாது. அதே நேரம் பெரிய அளவுக்கான இழப்புகள் எதுவும் ஏற்படாது. நடுநிலையான நாள் இன்றைய நாள். கிருத்திகை நட்சத்திரம் மேச ரிஷப ராசியிலும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும், உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் சோர்வு, மன சோர்வு ஏற்படும், மன சங்கட்டங்கள் வரும். வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், தடைகள் அனைத்தும் விலகி நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நாள் முழுக்க அவர்களுடைய சர்வ காரியமும் ஜெயமாகும். எதிர்பார்த்த வரவு, தொழில் வளர்ச்சி, கூட்டு தொழில் லாபம் தரும். புதிய தொழில் தொடங்க அல்லது புதிய முயற்சி ஏதாவது எடுக்கும் நிலை உருவாகும். அதற்கான நன்மையும் வந்து சேரும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபம் மிதுன ராசியிலும், சித்திரை நட்சத்திரம் கன்னி துலா ராசியிலும், அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசியிலும் பிறந்தவர்கள் சற்று பொறுமை, நிதானம், பக்குவத்துடன் இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் மற்றவர்களோடு பழகும்போது சுய கட்டுப்பாடு, அதாவது தன்னை மீறி அதிக வார்த்தைகளை வெளிவிடாமல் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது இன்றைய நாளில் மிக மிக நல்லது. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும், சதய நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய நன்மையாக முடியும். தடைகள் அனைத்து விலகும். நேற்றைய நாளில் நடந்த சோர்வு, மன உளைச்சல், சிறு சிறு சங்கட்டங்கள் அனைத்தும் விலகி இன்றைய நாளில் மனம் சுறுசுறுப்போடும் மன தெம்போடும் அனைத்து காரியங்களிலும் கவனம் நல்ல சிறப்பாக செயல்படும். வீட்டில் உள்ளவர்களோடும் மற்ற இடத்திலும் அனுசரித்து நடக்கக்கூடிய நாள், இனிமையான நாள், நல்லோர் சந்திப்பு கிடைக்கக்கூடிய நாள். புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடக ராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும்,
பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசியிலும் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் சற்று கவனம் நிதானத்துடன் இருப்பது மிக மிக நல்லது. சிறு சிறு காயங்கள் ஏற்பட அல்லது கவன சிதைவால் ஏதாவது சிறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் அல்லது மேலதிகாரி கீழ் பணி வேலை செய்பவர்களும் மிகவும் கவனமுடன் பழக வேண்டும், கையாள வேண்டும். இன்றைய நாளில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். பூச நட்சத்திரம் கடகராசியிலும் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு மனம் சாந்தமும் சந்தோஷமும் நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எண்ணம் ஈடேறும், தடைகள் விலகும், மன சந்தோஷமும் சங்கட்டங்கள் அனைத்தும் தீர்ந்து மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள். புதிய முயற்சி, புதிய தொழில் தொடங்க இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் லாபம் தரும். வீட்டுக்கு அல்லது சுய தொழில் செய்பவர்களுக்கு கடைக்கோ அல்லது வர்த்தகத்துக்கோ தேவையான பொருள்கள் வாங்கி சேர்ப்பதிலும் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய ஆயிலை நட்சத்திரம் கடகராசியிலும் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தானாகவே சர்வ காரியமும் ஜெயமாகும். நம் ஏதாவது தலையிட்டு அதில் சிக்கலை உருவாக்காமல் பொறுமையோடு இருந்தாவே சர்வ காரியமும் நன்மையாக நடக்கும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.